ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரி ஓம். பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க ஏழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் தமிழில் ஒரு அத்வைத நூல். ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. அதனுடைய தத்துவ விளக்கப்படலத்தில் 70வது செய்யுளை நாம் இன்று காணவிருக்கின்றோம். முதலில் செய்யுளை காண்போம். பேதம் ஆனதுவும் கேளாய் பேராலும் இடங்களாலும் ஓதரும் உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர். ஆதலால் இவர்க்கு எந்நாளும் ஐக்கியம் என்று கூடாதே. தத்துவமசி என்கின்ற மகா வாக்கியத்தின் ஒரு உட்பொருளாக அமைந்திருக்கின்ற ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தாண்டவராய சுவாமிகள் கூறி வருகின்றார். தற்போது லட்சியார்த்தம் வாட்சியார்த்தம் என்பதை பற்றியும் சென்ற செயல்களில் நாம் கண்டோம். லட்சியார்த்த வாட்சியார்த்த படிக்கு என்ன பிரம்ம ஜீவன் ஐக்கியம், ஈஸ்வர ஜீவன் ஐக்கியம் என்பது எவ்வாறு அமைகின்றது என்பதை பற்றி தொடர்ந்து கூறி வருகின்றார். இந்த செய்யுளின் பொழிப்புரையை இப்போது காண்போம். இவ்வாறாக ஐக்கிய நிலை கூடாமல் பிரிப்பது என்னவென்றும் நான் என்பதை தான் என்று எண்ணுவதால் தான் இறைவனை வேறுபடுத்தி கூறும் பெயர்களாலும் ஈசன் குடியிருக்கும் இடத்தை அறியாமல் அவன் அங்கிருக்கிறான் இங்கிருக்கிறான் என்ற இடங்களில் வரும் பேதங்களினாலும் ஓதரிய கல்விகளை கற்ற கர்வத்தினாலும் மனம் தோற்றுவிக்கும் உபாதியாலும் காரிய காரண உடலாலும் மெய்யுணர்வு பெறாததாலும் ஈசனை விட்டு விலகியே இருக்கிறார்கள். இவர்கள் பாதாளத்திற்கும் ஆகாயத்திற்கும் இருக்கும் தூரம் போல ஈசனையும் ஆன்மாவையும் விட்டு பல தூரம் அகன்றே நிற்பார்கள். ஆதலால் இவர்களுக்கு எந்த நாளும் ஐக்கியம் என்பதே கிட்டாது. பிரம்மத்தை அறியாதவர்க்கு ஜீவ சிவ ஐக்கியம் என்னும் முக்தி நிலை கூடவே கூடாது என்கின்ற திட்டவட்டமாக சுவாமிகள் விளக்குகின்றார். ஒன்று குறிப்பாக நாம் உணர வேண்டும். ஏதோ இரண்டு பொருள்கள் இருந்தால்தான் ஐக்கியம் என்பது பேசப்படுகிறது. ஒன்றாக இருந்துவிட்டால் அது ஐக்கியம் ஏது? ஒன்றுக்குள் ஒன்று ஐக்கியம் என்று நாம் கூறுவோமா? அது இன்டகிரேட்டட் பார்ட் சொல்லுவோம். அதனுள் அமைந்திருக்கிறது. ஆக பிரம்மம் ஒரு அறிபொருளாக தன்னுள்ளேயே மறைந்திருக்கின்றது. அதை அறிவதற்கு அஞ்ஞானத்தை விளக்க வேண்டுமே தவிர புதிதாக ஒரு அறிவை பெற வேண்டிய அவசியம் அல்ல. அஞ்ஞானத்தை விளக்கின அந்த க்ஷணத்திலேயே அறிவானது, புகழ் அறிவானது உள்ளே புகழ்ந்து பிரம்மத்தை விளக்குகின்றது, அந்த இருளை விளக்குகின்றது. இதுதான் ஐக்கியத்தின் கோட்பாடு. இனி நாம் ஆங்கிலத்தின் இதனுடைய விளக்கத்தை காண்போம். மீண்டும் ஆங்கிலத்தில் இதனுடைய விளக்கத்தை காண்பதற்கு முன் சில குறிப்பாக சுவாமிகள் பிரயோகம் செய்துள்ள சில வார்த்தைகளை நாம் மேலும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். பேதமானதுவும் கேளாய். எதில் பேதம்? ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வேறுபாடு எப்படிப்பட்டது என்று கேட்பாயாக என்று கூறுகிறார். பெயராலும் இடங்களாலும் ஜீவன் ஈஸ்வரன் என்னும் பெயர்களாலும் பிண்டம் அண்டம் என்ற 2 இடங்களில் பேதப்பட்டிருக்கிறதுனால அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஓதரும் உபாதியாலும் விவரிப்பதற்கு அரிய காரிய காரண உபாதியாலும் ஈஸ்வரன் காரண உபாதி, ஜீவன் காரிய உபாதி. ஆக உபாதிகளாலும் அவர்கள் வேறுபட்டிருக்கிறார்கள். உடலாலும் ஈஸ்வரன் சமஷ்டி ஸ்வரூபம், ஜீவன் ஒரு தனி ஸ்வரூபம். அந்த அபிமானிகள் அவர்கள்.
ஈஸ்வரன் சமஷ்டி என்கின்ற அபிமானி, ஜீவன் தான் ஆன்மா தனிப்பட்டவன் என்கின்ற அபிமானம். பாதளம் விசுவம் போல இந்த ஒரு வித்தியாசமானது பாதாளத்திற்கும் சொர்க்கலோகத்திற்கும் உண்டான ஒரு தூரத்தை அளப்பரிய இருக்கின்ற தூரத்தை அவர் குறிப்பாக சொல்லுகின்றார். இவ்வாறாக பல விஷயங்களில் ஜீவன் ஈஸ்வரன் வேறுபட்டிருக்கிறார் என்பதை அவர் புரிய வைப்பதற்காக இவ்வாறு அவர் கூறுகின்றார். இப்பொழுது ஆங்கிலத்தில் அதனுடைய பொழிப்புரையை காண்போம். Substance of the verse. This verse explicitly deals with the differences between Ishvara and Jiva. What are the differences? The differences that do not allow a unity of oneness. Pindathil Jivan, Andathil Ishvara. Jiva is microcosm and Ishvara is macrocosm. Ishvara is Karana Swarupa Upadhi, the one holding the cause for all manifestations, and Jiva is a Karya Swarupa Upadhi, who turns to be a product of manifestation to the efforts of Ishvara, the Karma. Ishvara is master and Jiva is Sevaka. Jiva represents the singularity and Ishvara represents plurality and collectivism. Jiva represents the Panchakosha and Ishvara represents Panchabhuta. Jiva is Alpa Jnana, the limited knowledge, and Ishvara is Muttarivu, the wholesome knowledge. Individual intelligence is Jiva and Ishvara is cosmic intelligence. Ishvara symbolizes sky, the Jiva symbolizes the Padala, which forms a measure of the immense incalculable distance between them. It is the north and south pole of the earth. It is like left and right. They are not proximate to each other. The one who has no knowledge about the Ishvara Tattvam keeps themselves away from the Mai Unarvu, the innate attachment, and such persons can never think of oneness with Ishvara. Unawareness of Brahma Tattvam keeps the Ajnanis away from the Brahman forever. They cannot even imagine of touching the very Tattva academically. So this is what Swamigal tries to explain in this verse. Now let us leave the rest of the things for the ensuing poetries. Thank you for now. Shri Gurubhyo Namaha. Harihi Om. Om Shanti Shanti Shanti.